ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 40 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் கள்ளி யார் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய உண்மையை போட்டு உடச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட ஜி அந்த இன்விடேஷன் கொடுத்த உடனே அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்கே நான் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் போனால் ரெடியாக இருக்கும், இந்த ஸ்டேஜ் உங்களுக்கானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புதுசாக ஒரு பிளானை போட்டிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடந்துட்டு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ லியோ அந்த மோனார்கா மாசா கொண்டா பார்த்தீங்களா, அந்த இடம் ஃபைட்டிங் பேட்டில் எரினா அது மிகப்பெரிய எரினால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாருமே வந்து நியூஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு நேரில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே தான் லியோ அந்த மோனார்கா மாசா அவர் கையாலேயே கொண்டாரு, கடத்திட்டு வந்த மக்கள் எல்லாத்தையுமே அவர் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஒருத்தர் ஆமாங்க என்ன அவர் காப்பாற்றினாரு, லியோ மட்டும் இல்லைன்னா எங்கள் கதையெல்லாம் முடிஞ்சிருக்கும் தெரியுமா, அவர் எந்த அளவுக்கு பயங்கரமாக சண்டை போட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரும் பார்த்தீங்களா நீங்களே இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க, லியோ தான் இந்த மனித இனத்தை காப்பாற்ற வந்த கடவுள், அவர் மட்டும் இல்லைன்னா நம்மளோட வாழ்வு என்ன ஆகுன்னே தெரியாது, அவரை நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போயிட்டு இருக்கோம். அதை யார் பார்த்துட்டு இருப்பான்னா நம்ம ஸ்டீவ் அதை லைவாக மொபைலில் பார்த்துட்டு இருப்பான். அவன் பார்த்துட்டு லியோ நான் முதல்ல இருந்து அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்போவும் அப்படியே தான் இருக்கிறான், அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கான், இப்போ ஒரு கடவுளாகவே மாறிட்டான், இப்போ அவன் ஒரு கடவுளாக மாறினால ஒரு கில்டு வேற வச்சிருக்கான், அந்த கில்டு மீட்டிங் அவன் வருவான்னு நினைக்கிறேன், சரி நான் இங்கேருந்து உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீவ் அங்கேருந்து கிளம்ப ரெடியாக இருப்பான். அவனை உடனே டெலிபோர்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்பி அனுப்பி வச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணா மிதக்கும் நகரம் இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ஸ்டீவை அடிச்சு அதுலேருந்து வானத்துலேருந்து கீழே தள்ளி விட்டான் பார்த்தீங்களா, அதே இடம் தாங்க இந்த மிதக்கும் சிட்டியில் தாங்க மீட்டிங் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதக்கும் சிட்டி ஃபுல்லாக ஒரே மந்திர பொருளாக தான் இருக்கிறோம். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜே இருக்கான் பாருங்க, அவன் இங்கே வந்துட்டு அந்த மிதக்கும் சிட்டியில் வந்துட்டு என்னப்பா இதெல்லாம் வாழை சரியான மொக்க வாழா இருக்கு, இங்கே பாரு என்னோட வாழை பாரு, இது என்னோட அங்கிள் லியோ தான் கொடுத்தாரு, இதை வச்சு உங்களோட வாழை எல்லாத்தையுமே சல்லியா நொறுக்கி விட்டுருவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே கடைக்காரன்லாம் டே என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, இது ஒரு மொக்க வாழை, இதை வச்சு எங்களோட வாழை அடிச்சு நொறுக்குவியா அப்படின்னு சொல்லும்போது என்ன தைரியம் இருந்தா என்னோட வாழை பத்தி இப்படி பேசுவா, இதை யார் உருவாக்குனா தெரியுமா, என்னோட அங்கிள் லியோ உருவாக்குனாரா, இதை பத்தி தப்பா பேசுனேன் அவ்வளவுதான் அந்த கத்தியை வச்சு அவன் கழுத்தை வெட்டிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜே பயங்கரமா கோவப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஸ்டீவ் வருவான். இவன் வந்துட்டு என்னடா அவன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ஜெயை தனியாக கூப்பிட்டு போய் டே ஏன்டா இவ்வளோ கோவப்படுற கொஞ்சம் பொறுமையாடுறா அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஜெயும் அவனுக்கு என்ன தைரியம் தான் அங்கிள் லியோ செஞ்ச அந்த பொருளையே மட்டமாக பேசுவான், அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசும்போது சரி நீ மட்டும் தான் இங்கே வந்திருக்கியா மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா ஓட்டர்ஸோட ஒய்ஃப் இருப்பாங்களா, அங்கே பார்த்து ஓட்டர்ஸோட ஒய்ஃபை பார்த்து ஸ்டீவ் கொஞ்சம் அப்படி ஜொல்லு படிச்சுட்டு இருப்பான். என்ன தப்பா இருக்குனே அது ஓட்டர்ஸோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு, ஸ்டீவ் ஓட்டர்ஸோட ஒய்ஃப் மேலே ஒரு கண்ணா தாங்க இருக்கான். அங்கே நம்ம ஓட்டர்ஸோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோ லியோவோட பொருளெல்லாம் வித்துட்டு இருக்காங்க, அதாவது பனியனு கப்பு இந்த மாதிரி நம்ம ஹீரோட படம் போட்டது எல்லாத்தையுமே கடையாக வச்சு வித்துட்டு இருக்காங்க, ஒரு மெர்ச்சன்டைஸ் பொம்மை மாதிரி. அந்த மெர்ச்சன்டைஸை வாங்குறதுக்கு மக்கள் எல்லாம் அலமோதிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜே இங்கே பாருங்க இங்கே தான் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே பேக்கில் பார்த்தா நம்ம ஹீரோ லியோவோட பேக்கை போட்டு யாரோ ஒருத்தங்க அப்படி நிற்பாங்க. அதை பார்த்துட்டு ஸ்டீவ் பரவாயில்லையே இந்த பொருள் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, அது ஹெய்லி தான். அதை பார்த்துட்டு ஸ்டீவுக்கு என்னது ஹெய்லி நீயா இது, அதுனடி பனியன்ல லியோவோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படி இது நல்லா இருக்கா, இந்த பொருள் நல்லா இருந்துச்சு நான் அதான் முதலே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா நீ இதை போட்டுட்டா மீட்டிங் வர போற அப்படின்னு சொல்லும்போது ஆமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை லியோவோட படம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஸ்டீவ் அப்போ கெவின் எங்கே போனான் அப்படின்னு சொல்லும்போது அவன் படம் போட்ட பொருளெல்லாம் விற்கிறதுக்காக போயிருக்கான், கடையை போட்டிருப்பான் நேரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தா ஓட்டர்ஸ் அங்கே பெஞ்சில் படுத்துருப்பான். அவனை பார்த்துட்டு ஓட்டர்ஸ் இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் கேட்டோன்னே அவங்க ரெண்டு பசங்க ஆஃபீஸர்ஸில் சேர்ந்தனால அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, அப்பையிலேருந்து இப்படி அழுதுகிட்டே தான் இருக்கான் பைத்தியக்காரனாட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஓட்டர்ஸ் ஒரு மாதிரி அப்படி உறைஞ்சு போய் அழுதுகிட்டே இருப்பான். அப்புறமா பார்த்தா நம்ம ஸ்டீவும் ஹெய்லியும் தனியாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடமே பார்த்தா ஒரே திருவிழா கோலமாக இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஸ்டீவ் இந்த இடம் பார்க்கறதுக்கு மீட்டிங் நடக்க மாதிரியா இருக்குது, ஏதோ திருவிழாவுக்கு வந்த மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தப்பை செய்யவே கூடாது, நம்ம இதுக்கப்புறம் லியோவை தனியாகவே விடக்கூடாது, லியோ நம்மளுக்கு எவ்வளோ விஷயத்தை கொடுத்துருக்கான், ஒரு குடும்பத்தையே கொடுத்துருக்கான், இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்தாலும் நானும் சரி நீயும் சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே நிற்கணும், நம்ம எப்போவுமே லியோ கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எமோஷனலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க எமோஷனலாக பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஸ்டீவ் அங்கே ஹேலிக்கிட்ட ஆமாம் எல்லா கில்டு பாஸும் வந்துட்டு இருக்காங்க, இப்போ ஆஃபீஸர்ஸ் கில்டை சேர்ந்த லியோ எங்கே போனான் அவன் எங்கே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு ஹேலியும் அந்த கில்டை சேர்ந்த ஒருத்தங்க வருவாங்க இங்கே பின்னாடி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா நம்ம கள்ளி யூகா ஜே இவங்க வந்து நிற்பாங்க. அப்படின்னா லியோ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி சொல்லிடுவா.
கட் பண்ண இந்த பக்கம் ஹவாய் பீச்சில் இருக்க நம்ம ஹீரோவோட அந்த பில்டிங்கு முன்னாடி அந்த பிளாக் டிராகன் அப்படியே தூங்கிட்டு இருக்கும். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அதோட வாயை பொழந்து உள்ளேருந்து ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா வாய்க்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வருவான். யாருன்னு பார்த்தா புல்கில்டு சேர்ந்த பாஸ் இவான் க்ரூகர் தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் டிராகன் தான் அவனை முழுங்கிருக்கும். அதனால எப்படியோ தப்பிச்சு பொழைச்சி கடி வாங்காம உள்ள இருந்து அப்படியே வெளியே வந்துட்டான் போல இருக்கு. அந்த இவான் க்ரூகர் வெளியே வந்துட்டு, டேய் இதை நான் கண்டிப்பா நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன்டா, என்ன தைரியம் இருந்தா ஏதோ நாய் பிஸ்கட் மாதிரி என்னை முழுங்கிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அது கத்திக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பிளாக் டிராகன் இவனை கண்டுக்கிடாம அப்படியே தூங்கிட்டே இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் மீட்டிங் நடக்கிற இடத்துல மொத்த ஆளா வந்து நிப்பான். யாரு? நம்ம கெவின் தான். அவன் அங்க உட்காந்துட்டு, டேய் நான் தான் முதல்ல வந்திருக்கேன், வேற யாருமே வரலையாடா அப்படி சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம யூகா, ஜே, ஓட்டர்ஸ் இவங்களாம் வருவாங்க. ஓட்டர்ஸ் அப்படி தூக்கி வீசினோடனே ஓட்டர்ஸை பார்த்துட்டு கெவின், டே என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லும்போது, அதை ஏன்டா கேட்குற, அதை ஏன்டா கேட்காதடா அப்படி சொல்லிட்டு கவலைப்பட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த டூன் கில்டை சேர்ந்த அந்த கேப்டன்லாம் இருப்பான். கண்ணாடி போட்டவன் பின்னாடி நின்று இருப்பான். ஆனா அந்த பாஸை தான் நம்ம ஹீரோ அந்த ஆத்மாவை பிடிச்சி வச்சிருக்காரு இல்லையா. ஆனா இப்ப புதுசா ஒருத்தன் கண்ணாடி போட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கான். இவன் இந்த டூன் கில்டை சேர்ந்த பாஸ் மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கான். இவன் யார் என்னன்னு நம்ம கெவினுக்கும் தெரியல, ஸ்டீவுக்கும் தெரியல. யார் இவன் வந்து நடுசுல உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பேரை கூட ரிவீல் பண்ணவே இல்லைங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆக்வா கில்ட சேர்ந்த பாஸ் சோஃபி சும்மா பயங்கரமா கெட்டப்பெல்லாம் போட்டு மீட்டிங் வந்து ரெடியா இருப்பா. அதை பார்த்து ஸ்டீவும், வந்துட்டியா, இன்னும் யார் யாரெல்லாம் வரணும், அந்த லிப்ராவோட இது வரணும், அப்புறம் அங்கே கோட் கில்ட சேர்ந்த பாஸ் வரணும், இதெல்லாம் வரணுமே, அவங்களாம் எங்கே அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் வாட்டர்ஸ் வாயை பொழந்துட்டு ரொம்ப சோகமாக இருப்பான். அதை பார்த்துட்டு ஆக்வா கில்ட சேர்ந்த பாஸ் சோஃபியா, என்னாச்சு, லியோ ஏதாச்சும் இவனை பண்ணானா, நான் விட மாட்டேன், ஆமாம் இங்கே லியோ வரல அப்படி சொல்லும்போது, லியோ இங்கே வரல அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம சோஃபிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ ஸ்டீவ் லியோக்கு பதிலாக இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க அப்படி சொல்லும்போது, அப்படி இந்த பக்கம் பார்த்தா முதல் கில்ட சேர்ந்த பாஸ் தான் இருக்க மாட்டான் இல்லையா, அவனை தான் போட்டு தள்ளிடுவாரு. அந்த முதல் கில்ட பாஸுக்கு பதிலாக அந்த கேப்டன் வந்து நிற்பான். அந்த கேப்டன் இவனோட பேரு ஆல்பர்ட். அப்படியே அந்த கோட்டு கில்ல சேர்ந்த அந்த மங்கூஸ் மண்டையும் கூட இங்கே இருக்க மாட்டான்ல, அதனால அவனோட கேப்டனான ஒருத்தன் வந்து நிற்பான். இவன் பேர் ஜோசப். இவங்க 2 பேரும் வந்து நின்று இருக்கும்போது அங்கே பார்த்தா அங்கே காஃபி குடிச்சிட்டே தான் இருப்பான் அந்த டுன்கில சேர்ந்தவன். அப்போ டப்புன்னு ஒருத்தங்க டேபிள் தட்டிட்டு கோவமா இருந்துச்சு நிற்பாங்க. யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம கெவின் மாதிரி ஒரு கெட்ட போட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணா பார்த்தீங்களா, இவ தாங்க சில்வியா, மீனம் கில்ட சேர்ந்தவ. இவ இங்கே வந்துட்டு இதெல்லாம் ரொம்பவே தப்பு, அது எப்படி கில்டோட பாஸ் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நிற்கலாம், இவங்களுக்குலாம் ஒரு தகுதியே இல்லை, என்ன மாதிரி ஒருத்தங்க இருந்தால் கூட பரவாயில்ல, ரிபுக்கு அடுத்த நிலைமையில நான் தான் இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்றுத்துக்காக உதவிக்காரிகள் இங்கே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கள்ளி வந்து நிற்பா. இதுக்கு முன்னாடி நம்ம கள்ளிக்கிட்ட பயங்கரமா அடி வாங்கினா பார்த்தீங்களா, எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கள்ளியை பார்த்த உடனே, ஐயோ நீ எதுக்கு இங்கே வந்த, நீ தான் எதுலையுமே இல்லையே, நீ ஒரு வீக்கான ஆளாச்சு அப்படின்னு அவன் சொல்றதை கேட்டுட்டு நம்ம கள்ளியும், இங்க பாரு சில்வியா, அதெல்லாம் ஒரு பழைய செய்தி, இப்போ நான் உனக்கு ஒரு புது செய்தி சொல்லவா அப்படி சொல்லும்போது கட் பண்ணா பிளாஷ்பேக்கு. அந்த பிளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ கிட்ட ஜே அந்த நோட்டீஸை கொடுத்தோன்னே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, சரி எனக்கு பதிலாக ஜே, யூகா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிருவான். அவங்களும் சரி நாங்கள் சந்தோஷமா போறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் கள்ளியை பார்த்து நம்ம ஹீரோ, நீ என்ன பண்ணு, இந்த அவனோட மந்திர பொருள் இதை நீ வச்சுக்கோ அப்படி சொல்லும்போது அந்த துலாம் ராசியோட மந்திர பொருளை நம்ம ஹீரோ அவகிட்ட கொடுப்பான். கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ லிப்ராவோட பாஸாவே இருக்கலாம், பாஸாவும் இருக்கலாம், என்னோட கில்லுலேயும் இருக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உன்னை தண்டிக்கவும் மாட்டேன், நீ எப்போவுமே என் கூட இருக்கலாம் கள்ளி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓஃபிசர்ஸ் கில்ட ஆசீர்வாதத்தையும் கொடுப்பான். அதே நேரம் துலாம் கில்டோட பாஸாவும் மாற்றி விட்டுருவான். இப்போ நம்ம கள்ளி ஓஃபிசர்ஸ் கில்லே இருக்கா, அதே நேரம் துலாம் ராசி லிப்ராவோட பாஸாவும் மாறிட்டா. அப்படி லிப்ராவோட பாஸா மாறிட்டு நான் தான் லிப்ராவோட பாஸ் அப்படின்னு அவன் சொல்றதை கேட்டுட்டு கெவினும், என்ன லியோக்கு என்னாச்சு, வர ரொம்ப பண்ணிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பா. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேவும் யூகாவும், நாங்களும் தான் ஓஃபிசர்ஸ் கில்ல சேர்ந்த ஆஃபீஷியல் மெம்பர்ஸ், பார்த்தீங்களா எங்கள் கையில் சிம்பிள் இருக்கு, எங்ககிட்ட எந்த மாதிரியான பவர்லாம் இருக்கு பார்க்கும்போது அதை பார்த்துட்டு சில்வியா கடுப்பாயிட்டு இருப்பா. அங்கே இருக்க மற்றவங்களும் என்ன நடக்குது இங்கே, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அவன் வழக்கம் போல காஃபி குடிச்சிட்டே தான் இருக்கான். இந்த பக்கம் சில்வியா அதை பார்த்துட்டு, என்ன இங்கே இவ்வளோ அமிர்தபில் நடந்துட்டு இருக்கு, ஆம்பாட்டு காஃபி குடிச்சிட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்கும், ரிபூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும். அதாங்க மீனம் கில்டோட பாஸ். அப்படி இந்த பக்கம் பார்த்தா மீனம் கில்டோட பாஸ் ரிபு ருச்சி ஒரு மோனா கிட்ட வந்து நின்றுப்பா. அவன் வந்து, என்ன அந்த டிசாஸ்டர் கார்டு அந்த மோனார்க் ஆஃப் மாஸை கொண்டுட்டானா அப்படின்னா அவங்ககிட்ட என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பான். இந்த ரிபர் வச்சு தேவையில்லாத நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்கா. எல்லா மோனார்க்கையும் கூட்டு வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போட வச்சுட்டு இருக்கா. இப்போ புதுசா ஒரு மோனார்க்கு வேற வந்திருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த அடுப்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா இப்போ என்ன சமாளிக்கலாம், வெங்காயம் இருக்கு, மிளகா இருக்கு, முள்ளங்கி இருக்கு, இதெல்லாம் சமாளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் மீட்டிங் ஆரம்பிக்குது. சரி மீட்டிங் ஆரம்பிக்கலாமா, இப்போ யார் யார் வரல அதெல்லாம் இப்போ
முக்கியம் இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒன்றா சேர்ந்து எதெல்லாம் தடுத்து நிப்பாட்டலாம். ஏன்னா மோனருக்கெல்லாம் பூமிக்கு வந்து மக்கள் அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்ம தடுத்து நிப்பாட்டணும். நான் பேசிகிட்டே இருக்கும்போது டபால்னு ஒருத்தன் வந்துட்டு இருப்பான். வாசல் இருக்கவன் தடுத்து நிப்பாட்டிட்டே இருப்பாங்க, நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு. ஏய் யாரா என்ன தடுத்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு கதை திறந்துட்டு அவங்க 2 பேருமே அடிச்சு போட்டு கதை திறந்து பார்த்தா அங்கே காட்டுவாசி மாதிரி வந்து நிற்பான் அந்த இவான் குரூகர். புல் கில்டை சேர்ந்தவன். அந்த புல் கில்டை சேர்ந்த இவான் குரூகர் வந்ததை பார்த்துட்டு என்னடா அவன் வந்துட்டானா, இவன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் டேய் நான் என்ன செத்துட்டீங்கன்னு நினச்சிங்களா, உங்களை யாரையும் விட மாட்டேன்டா, நான் இல்லாமல் மீட்டிங் ஆரம்பிப்பீங்களா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுங்கடா, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஓட்டர்ஸோட ஒய்ஃப் தான், இந்தாங்க இதுதான் லியோவோட மெர்ச்சன்டைஸ் பண்ணின டிஷர்ட்டு, இதை நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லை, சட்டை போடாமல் உட்காரதுக்கு இந்த பனியனை போட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பனியனை போட்டு உட்காந்துருவான். உட்காந்துட்டு அப்படியே இந்த பக்கம் பின்னாடி பார்த்தா அவன் நிற்பான் ஜோசப். இவன் அந்த கோட்டு கில்ல சேர்ந்தவன் இல்லைங்க, மாற்றி சொல்லிட்டேன், இவன் வந்து இந்த புல் கில்ல சேர்ந்தவன் தான், இவனோட அசிஸ்டன்ட் தான் இவன். அவன் அப்படியே பின்னாடி போய் நின்றுக்குவான். நின்னதுக்கப்புறம் அந்த புல் கில்ல சேர்ந்த இவான் குரூகர், சரி இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே இருக்கவங்கலாம் லியோ இங்கே வரல, லியோவுக்கு பதிலாக அந்த 2 பசங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கட்டி இவான் குரூகர் கடுப்பாயிட்டு இருப்பான். இந்த 2 சின்ன பசங்க தான் வந்திருக்காங்களா, என்ன நம்ம எல்லாத்தையுமே அவமானப்படுத்துறாங்களா, லியோ எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கும்போது அங்கே காஃபி குடிச்சிட்டு இருந்தான் பார்த்தீங்களா அவனும், ஆமாம் சொல்கிறது உண்மைதான், அவன் இங்கே வந்திருக்கணும்ல, லியோ இங்கே வராமல் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு யூகாவும், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு லியோ அங்கிள் வரணும்னு அவசியமே இல்லை, அது எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஸ்டீவும் சரி நம்ம கெவினும் சரி, அதானே ஒஃபிஷியல்ஸ் கில்ல சேர்ந்தவங்கன்னா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகாவும் ஜேவியும் பற்றி பெருமையாக நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கல்லியும் பரவாயில்லையாப்பா நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யூகாவை பற்றி பெருமையாக பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ பட்டார்னு டேபிளை தட்டிட்டு அந்த இவான் குரூகர், என்ன தைரியம் இருந்தால் அந்த லியோ அவனோட அந்த டிராகனை வச்சு என்னை இவ்வளோ அவமானப்படுத்துவான், அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம ஓட்டர்ஸ், ஏய் இப்போ நீ யாரை பார்த்து கோவப்பட்டு இருக்க, என்னோட 2 பசங்களை பார்த்தா, இது ரொம்ப தப்பு அப்படின்னு கோவப்படும் போது அதை பார்த்துட்டு அந்த இவான் குரூகர், டேய் மறுபடியும் நீ என்னை கோவப்படுத்திட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் அவனோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு ஹேலி அந்த சோஃபி, என்ன நடக்குது இங்கே மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதை கேட்டு ஜேவும் யூகாவும், யூஸ் பண்ணு பார்த்துக்கலாம், நீ நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி உருவாக்கி அங்கே வந்து இப்போ எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பார் வீடியோ கால் மாதிரி. அங்கே வீடியோ கால் மாதிரி பேச ஆரம்பிச்சு அங்கே இவான் குரூகர் முன்னாடி வந்துட்டு, டேய் நாய் வாந்தி, என்னோட டிராகன் வாந்தி எடுத்து தான் நீ வெளியே வந்திருக்க, ஏன்டா இவ்வளோ கோவப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இவான் குரூகர், டேய் என்னை மறுபடியும் நாய் வாந்தின்னு சொல்லாதடா, பிடிக்காதடா அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் பரவாயில்லையாடா என்னோட பனியெல்லாம் போட்டிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ ஃபேனாடா நீ அப்படின்னு சொல்லும்போது, ஓம் பனினா வேற சட்டையிலேன்னு போட்டேன்டா, இருடா கிழிச்சு போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனியனை அப்படி கிழிச்சு போட்டுருவான். டேய் நீ அங்கே நின்று என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்கேடா வரணும், சாப்பிட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லும்போது, என்னது சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கானா, இங்கே பாரு கண்ணா அப்படி சொல்லும்போது பார்த்தா அந்த ரிபு ரிச்சோட உண்மையான ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆத்மாவை நம்ம இங்கே தண்ணிகளை போட்டு கொதிக்க வச்சுட்டு இருப்பான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, அவளை ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, பின்ன நான் இங்கே சும்மா சமைச்சு சாப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிங்களா, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், ஒழுங்கு அங்கே அமைதியாக இருக்க பாரு, இல்லை அவன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ், டேய் புரிஞ்சுதா, ஒழுங்கு அமைதியாக இரு, இல்லை போன தடவை ஆன மாதிரி உனக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸ் மிரட்டிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமாக ஏதோ மிரண்டுட்டு இருக்கும், அந்த இடத்துல நிலநடுக்க மாதிரி வந்துட்டு இருக்கும். அங்கே கண்ணாடிக்கு வெளியே பார்த்தா ஏதோ ஒரு பயங்கரமான பெரிய மிருகம் மாதிரி இருக்கும். அங்கே அந்த மிகப்பெரிய அந்த பில்டிங்கே ஏதோ ஆக்டோபஸோட டென்டிகல்ஸ் மாதிரி அங்கே இருக்க மொத்த ஐஸ்லாண்டு அந்த மிதக்கும் சிட்டியவே அது ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மோனார்க்கு இருக்கான் பார்த்தீங்களா, ரிபுரிச்சு கிட்ட பேசிட்டு இருந்தவன், அவன் இங்கே வந்துடுறான். ஓ இதுதான் அந்த மிதக்கும் சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக வருவான் பாருங்க. இவன் இங்கே வந்து என்னென்ன பண்ண போறானோ, நம்ம ஹீரோ இவனை இங்கே வந்து தடுப்பானா என்னன்னு தெரியலையே. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோட பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.